ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் கொஞ்சம் பூச்செடிகள், கீரைகள், அப்புறம் காய்கறி செடிகள்லாம் போட்டிருக்கிறோம். என்ன தான் காய்கறிகளை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடையில் வாங்கினாலும் அதுக்கு பூச்சி மருந்து, உரமெல்லாம் போட்டு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் இடம் இருந்து இந்த மாதிரி காய்கறி செடிகளை வச்சிட்டோம்னா கொஞ்சம் ஆர்கானிக்கான காய்களை நம்ம சாப்பிட்டுக்கலாம். முள்ளங்கி விதை கடையில் விற்றுச்சு. அதை வாங்கிட்டு அப்படியே அங்கங்கே விதைகளை ஊனி வச்சுட்டேன். நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வல்லாரக்கீரை, நாட்டு வல்லாரக்கீரை. இதிலே ஹைப்ரிட் வல்லாரக்கீரையும் இருக்குது. அடுத்த இது தொய்யல் கீரை. இந்த கீரையை கடையிலும் பண்ணலாம், பருப்புகளை போட்டும் கடையெல்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தா பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை. நேற்று இந்த கீரையை பொறிச்சு பொரியல் பண்ணிட்டேன். இதில் நிறைய காயும் பழமும் இருந்துச்சு. அப்படியே மசாலா போட்டு நம்ம இந்த குழம்பு வச்சா நல்லா இருக்குன்னு காய் செடி விட்டுருக்கிறேன். நாளைக்கு இந்த காயெல்லாம் பொறிச்சு குழம்பு வச்சுக்கலான்ட்டு. இது ஹைப்ரிட் வல்லாரக்கீரை. தலை நல்லா மொத்தமாக இருக்கும். அடுத்தா நிறைய புதினா செடி. இது கூட பார்த்திங்கன்னா செவந்திப்பூ, அப்புறம் துளசி செடி. புதினா கொஞ்சமாக வச்சோம், அப்படியே படர்ந்து நல்லா பெருசாகிடுச்சு. அடுத்தா வெள்ளை பூசணிக்காய் செடி. ஒரே ஒரு செடி தான் நல்லா பெருசாக வந்திருக்குது. ஆனால் காய் பார்த்தா ஒரே காய் தான். சரி, எப்போ மோர்க்குழம்பு வைக்கிறோமோ அந்த அன்னைக்கு அறுத்துக்கலான்ட்டு அப்படியே காயை விட்டுருக்குறேன். ரோஜா பூச்செடி ஒரு 6-7 கலர் வச்சுருக்கிறேன். எல்லாமே நல்லா தளைஞ்சு நல்லா பூ வச்சுருக்கு. இதை அப்படியே பொறிச்சிக்கலாம். வல்லாரக்கீரையை நாளைக்கு சட்னி செய்யலான்ட்டு அப்படியே பொரிச்சுக்கலான்னு பொரிக்கிறேன். இதை பொரித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா காலை எழுந்தோடனே நம்ம சட்னி ஆட்டிக்கலாம். இட்லி, தோசை, அப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தோசை மாவோட அதை அரைச்சி ஊற்றி தோசையும் சொல்லலாம். வல்லாரக்கீரை தோசையும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுக்குறப்ப நல்லா ஞாபகம் சக்தி வரும். சட்னி ஆட்டக்கு தேவையான அளவுக்கு வல்லாரக்கீரை பொரிச்சாச்சு. அப்படியே பீக்கங்கா செடியில் பீக்கங்கா இருக்குது, அதையுமே அப்படியே அறுத்துக்கலாம். இது ஒரு 3-4 செடி ஊன்னேன், நல்லா படர்ந்து வந்திருந்தது. காயும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா பிடிச்சிருக்கு. அடுத்தா பொல்லங்காய் செடியிலேருந்து பொல்லங்காய் அறுத்துக்கலாம். 2 பொல்லங்காய் இருந்துச்சு, 2யுமே அறுத்தாச்சு. மற்றெல்லாம் பிஞ்சாக இருக்குது. இன்னும் 2-3 நாள் கழித்து அதை அறுத்துக்கலாம். அடுத்ததாக வெண்டைக்காய் செடியிலேருந்து வெண்டைக்காய் அறுத்துக்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் ஃபஸ்ட்டு அறுவடைனா அந்த வெண்டைக்காய் தான். வெண்டைக்காய் செடி தான் ஃபஸ்ட்டு ஊனியிருந்தேன். நல்லா காய் பிடிச்சிருந்து. இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு இந்த செடிக்கு, காயெல்லாம் குறைஞ்சிருச்சு. அடுத்ததாக கத்திரிக்காய் செடியிலேருந்து கத்திரிக்காய் அறுத்துக்கலாம். கத்திரிக்காயும் செடியும் இப்போ தான் நல்லா தளைஞ்சு காய் வச்சுருக்குது. இது ஒரு 10 செடி பக்கமாக வச்சேன். 3 செடி தான் நல்லா தளைஞ்சு வந்திருந்தது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு காய் பொய்க்கிற அளவுக்கு இருக்குது. இது ஃபஸ்ட்டு வந்த காய் அப்படியே பழுக்க விட்டுட்டேன் விதைக்காக வேண்டி. 2 நாளைக்கு தேவையான காய்கள், கீரைகள் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. செடிகள் நம்ம தோட்டத்தில் வச்சா அதுக்கு டெய்லியும் தண்ணி விடணும். பில்லெல்லாம் இல்லாமல் நல்லா பிடுங்கி சுத்தம் பண்ணணும். அதுக்கு குப்பைகள்லாம் போட்டு பூச்சிகள்லாம் வராமல் பாதுகாக்கணும். இந்த செடிகளுக்கு உரத்துக்கு டெய்லியும் நம்ம காய் வெட்டுற தோல், வெங்காயத்தோல், பூண்டுத்தோல், முட்டைத்தோல், டீ வச்சு வடிகட்டின தூள் இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக ஆட்டாம்புழைக்கும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன். அவுத்திக்கீரை விதை போட்டு முளைக்க வச்சுருந்தேன். இதை வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது, சைடில் இல்லைனா பின்னாடி வைக்கணுன்னாங்க. சரின்னு பின்னாடி 2 செடி வச்சுட்டு சைடில் 2 செடி வச்சேன். இது அப்பக்கோ வகையில் இதில் சட்னி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே செம்பருத்தி பூச்செடி. இது ஃபஸ்ட்டே வச்சுட்டேன். இது நல்லா பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பூக்கிற பூவெல்லாம் பொறிச்சு நல்லா நெல்லை காய வச்சு வச்சுருவேன். எண்ணெய் காய வைக்கிறதுக்கு, சீக்காய்த்தூள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அடுத்ததாக ஹைப்ரிட் லெமன் செடி. இது வச்சு நல்லா தளைஞ்சிருச்சு. ஆரஞ்சு பழம் போல் நல்லா பெருசு பெருசாக லெமன் வரும். இது முலாம்பழ செடி. முலாம்பழம் சாப்பிட்டு அந்த விதையை கொண்டாந்து ஊனி விட்டேன், வந்துருச்சு. இது நாட்டு லெமன் செடி. அதுவுமே வச்சு இப்போ தான் ஒரு 10 நாள் ஆகிருக்கு, தளைஞ்சிருக்கு. அடுத்தா முருங்கை மரம். முருங்கை மரம் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, பின்னாடி தான் இருக்கணுன்னாங்க. சரி, 2 குச்சி வெட்டிட்டு வச்சுட்டேன். இப்போ தான் நல்லா குறுத்துட்டு தளைஞ்சு வருது. முருங்கை மரம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். ஏன்னா அப்பப்போ முருங்கீரை எடுத்து நம்ம பொரியல் பண்ணலாம். காய் இருந்துச்சுன்னா சாம்பார் வைக்கலாம். அடுத்தா இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளரி விதையை ஊனி வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா தளைஞ்சிருச்சு. லாஸ்ட் டைம் வெள்ளரி பழம் வாங்கிட்டு ஜூஸ் போட்டோம். அப்போ அந்த விதையை எடுத்து ஊனி வச்சேன், நல்லா வந்துருச்சு. இந்த செடி அத்திப்பழ செடி. நல்லா தளைஞ்சு வந்திருக்குது. அத்திப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் நிறைய ஊறும் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்றப்ப. சின்ன செடியிலேயே காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
நம்ம வீட்டில் உள்ள செடிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.